Hello viewers, welcome to Shilfi Crochet and Craft Tutorial. பாருங்கள், இது போல் மல்டி கலரில் ஒரு இயரிங் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீடில் வந்து 0.9 mm, த்ரெட்டு 1 mm. அப்படி த்ரெட்டை லேசாக ட்விஸ்ட் பண்ணி வச்சு ஒரு நாட் பண்ணிக்கணும். மேஜிக் ரிங்க்கும் இதே மாதிரி தான் வைக்கணும். இப்போ இதில் 15 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட அந்த நாட்டில் விட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது 2 செயின் வயறதுக்காக போட்டுட்டு அந்த கேப்பில் டபுள் க்ராஷெட் பண்ணணும். ஒவ்வொரு செயின்குள்ளேயும் பண்ணினா ஸ்ட்ரென்த் இருக்காதுன்றதுக்காக அந்த 15 செயின் உள்ள அந்த கேப்புக்குள்ளே நம்ம 30 டபுள் க்ராஷெட் பண்ண போகிறோம். முப்பது டபுள் க்ராஷெட் முடித்ததுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு இப்போ அந்த கேப்லேயே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேப்பில் 3 சிங்கிள் க்ராஷெட் பண்ணுறோம். அதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு 3 சிங்கிள் க்ராஷெட். இப்போது அதே கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மூணு செயின் வயறதுக்காக போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட அந்த டபுள் க்ராஷெட் இருக்குல்ல, அங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். டபுள் க்ராஷெட்டில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த செயின் கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச், திரும்ப ஒரு செயின், அடுத்த செயின் கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச். இது போல் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இப்போ 3 செயின் திரும்பவும் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் உள்ள அந்த லாஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச் இப்போ பண்ணிக்கணும். இப்போ 3 செயின் வயறதுக்காக போட்டுட்டு சிங்கிள் க்ராஷெட் ஒன்றுத்துலேயும் 2 ட்ரிபிள் க்ராஷெட் பண்ணணும். ஊசி மேலே 2 தடவை நூல் போட்டு சிங்கிள் க்ராஷெட்டில் விட்டு ஒர்க் பண்ணணும். 3
சிங்கிள் க்ரோஷெட்லேயும் 2 பண்ணி முடிச்சிடலாம். எல்லா ட்ரிபிள் க்ரோஷெட்டையும் சேர்த்து வச்சுட்டு ஒன்றா நம்ம ஃப்ளவர் போடும் போது பண்ணுற மாதிரி பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா நூல்லேருந்தும் வெளியில் எடுப்போம். ஆறு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஃபுல்லாக நூல் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு திரும்பவும் 3 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. பேக்கில் திருப்பி ஒரு நாட் பண்ணி எல்லாத்தையும் சொருகிடணும். நூலெல்லாம் சொருகி அப்படியே விடாமல் நம்ம நூலை கட் பண்ணி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்புறம் அந்த இயரிங் போடுற அந்த பின்னையும் அதில் வச்சு ஒட்டிடலாம். பாருங்கள், இன்றைக்கி இப்படி ஒரு அழகான இயரிங் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.